கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் மனிதன மன்னா. நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ எவரிபடி. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சகரியா 4:7. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், இந்த செருபாபேலுக்கு முன்னால் நீ சமபூமி ஆகி விடுவாய் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் செருபாபேலுக்கு முன்னால் பல வருஷங்களாக ஆலயம் கட்ட முடியாதபடிக்கு அந்த உள்ளூரில் இருக்கிற எதிரிகள் தடை பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். அந்த பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேல் தலைக்கல்லை கொண்டுட்டு வருவான். அந்த தலைக்கல் எது? ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக ஆயிற்று. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை சுமந்து கொண்டு வருவான். அவனுக்கு முன்னால் நீ நின்னா நீ சமபூமி ஆயிடுவ. அதனால் அப்படி சொல்கிறார். பெரிய பர்வதமே, இன்றைக்கு நீங்களும் நானும் எதிர்க்க இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க நாம் அதனுடைய சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள சவாலை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும். அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் எவரெஸ்ட் சிகரத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜார்ஜ் மெலோரி என்கிறவர் அவர் மேலே ஏற ஆரம்பித்த பொழுது அவர் பல முறை ஏறி 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 தோற்று போய்விட்டார். அந்த உச்சியின் சிகரத்துக்கு அடைய முடியல. அவர் பலவிதமான முயற்சி எடுத்தும் தோற்று போய்விட்டார். ஒரு சமயம் அப்படி 1999 ஆண்டு, அவர் 1924 ஆண்டு ஆரம்பித்தார். ஆனால் 1999 ஆண்டு அவர் அந்த கிட்டத்தட்ட மலை சிகரத்துக்கு போகும்போது மரித்து விட்டார். எந்த செங்குத்தாக ஏறுகிற சூழ்நிலைகளிலே மரித்து அப்படின்னு நினைத்தார். பல வருடங்கள் கழித்து அவருடைய பாடியை எடுத்தாங்க. அவரை உயிரோடு இருக்கும்போது அவரை கேட்டாங்க, நீங்கள் ஏன் இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற வேண்டும் என்று நீங்கள் முயற்சி எடுத்தீங்க? அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இப்பொழுது மேலே ஏறுவதனால ஏற ஏற மனிதனுடைய உடல், அவனுடைய தட்பவெப்ப நிலை எப்படி இருக்கும், அதை மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒருவேளை மனிதன் விமானத்தில் பறக்கும்போது, அவ்வளோ உயரத்தில் இருக்கும்போது மனிதனுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக தான் இப்படி ஏறினேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல முயற்சி எடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் பல முயற்சிகளை எடுப்போம். பல சவால்களை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். அப்படியாக ஒரு சிறுவனாகிய தாவீது 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு கோலியாத்து அந்த இஸ்ரவேல் இராணுவத்தையே மிரட்டி கொண்டிருந்தான். அந்த கோலியாத்தை அதை சந்திப்பதற்கு, அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. அவன் சொல்லுகிறான், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று கேட்கிறான். அப்பொழுது யாருமே போகவில்லை. அந்த சிறுவனாகிய தாவீது உடனடியாக அவன் புறப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறான். இந்த பெலிசர் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது சொல்லுகிறான், சகோதரர்களாம் மிரட்டுறாங்க, நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இவனுடைய தலையை இன்றைக்கி வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியில் உள்ள மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் போடும்போது இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டென்று பூமியில் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். அந்த சவாலை அவன் ஏற்றுக்கொண்டு போகிறான். ஒரு விசை நான் சிங்கத்தையும் கரடியும் நான் கொன்று போட்டவன், இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரம் படைத்த இயேசுவின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் நாமத்திலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அவன் அடைப்பையிலே போட்டிருந்த கல்லை எடுத்து, ஒரு கூழாங்கல்லை எடுத்து விட்டான். ஒரு அடித்தான். கோலியாத்தினுடைய நெற்றியிலே பட்டு அவன் கீழே விழுந்தான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள் பயமுறுத்தி கொண்டிருந்தான். இன்றைக்கு எந்த பிரச்சனை, எந்த வியாதி, எந்த கஷ்டம், எந்த பிசாசு உங்களை மிரட்டி கொண்டு இருக்கிறான், பயப்படாதீங்க. அந்த உலகத்தில் இருக்கணும் நம்மில் இருக்கிற பெரியவர். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கோலியாத்தே தாவீதின் காலிலே விழ வைத்த தேவன் அந்த பிரச்சனைகளெல்லாம் உங்கள் காலிலே கீழே விழும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், எவ்வளோ ஒரு பயத்தினால் நடுங்கி கொண்டிருக்க, கோலியாத்தை போன்ற பிரச்சனைகளினாலே பயந்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் சமாதானமும் தந்து
வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் bless you.